போற்றிடுவோம், அன்னை தமிழை போற்றிடுவோம், அந்நிய மோகம் அகற்றிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாலையை மறித்து சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ஜுன் சம்பத் தற்பொழுது காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ஜுன் சம்பத் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் ஓம்கார் பாலாஜி. இவர் அக்கட்சியினுடைய தலைவரான அர்ஜுன் சம்பத் என்பவரது மகன். இவர் நக்கீரனுடைய ஆசிரியர் கோபாலை தரக்குறைவாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இதை அடுத்து அவர் முன்ஜாமீன் பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். இதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில்தான் கோவையின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்ததன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்து மக்கள் கட்சியினர் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். அவர்கள் திரண்ட அடுத்த வினாடியே அவர்கள் அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு 20 நிமிட நேரத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தனது ஆதரவாளர்களுடன் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக முற்பட்டார். அங்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில உடனடியாக அவர் சாலையில் படுத்து தனது கண்டனத்தை தெரிவித்தார். ஓம்கார் பாலாஜியை கைது செய்து அவமானப்படுத்தியதுடன் அவரை சித்திரவதை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் முழக்கங்கள் எழுப்பியபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை அந்த போராட்டத்தை கைவிட்டு செல்லுமாறு கூறிய நிலையில் அவர் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவரை குண்டுகட்டாக தூக்கி காவல்துறையினர் கைது செய்தனர். இதன் காரணமாக காவல்துறையினர் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் இடையே லேசான தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தொடர்ந்து அதில் ஈடுபட்ட தற்போது வரை 70 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் ஈடுபடுவார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உள்ளதோ அந்தந்த பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.